கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தரும் அமைதி. திருப்பாடல்கள் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அளிப்பாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. பிரியமானவர்களே, இன்று மனிதன் அமைதியை தேடி எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு பணம் புகழ் இருந்தாலும் அமைதி இருப்பதில்லை. அந்த சமாதானத்தை நமக்கு தரக்கூடிய ஒருவர் இயேசு மட்டுமே. இயேசு இந்த உலகிற்கு வந்தது அந்த சமாதானத்தை உலகம் முழுவதும் கொடுக்கவே. இயேசு பிறக்கும்போது வானதூதர்கள் உன்னதத்தில் மகிமையும் மண்ணகத்தில் மாந்தர்க்கு அமைதியும் ஆகுக என்று பாடினார்கள். நோயுற்றோர் பலர் இயேசுவை தேடி வந்தபோது அவர்களை குணப்படுத்தி சமாதானமாய் போ என்றுதான் கூறுகிறார். இயேசு பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்தெழுந்த பிறகு அச்சத்தில் சீடர்கள் என்ன நேருமோ என்று குழம்பியிருந்த போது இயேசு திடீரென்று உள்ளே தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். இன்று அந்த சீடர்களைப் போன்று நாமும் நம்முடைய இதய கதவுகளை பூட்டி வைத்து கொண்டு நடந்ததையும் நடப்பவற்றையும் நடக்கப் போவதை பற்றியும் பலவாறு சிந்தித்து கவலையில் துவளும் வேளையில் இயேசு சொல்வது உங்களுக்கு சமாதானம். இந்த அமைதி நம் ஒருவருக்கு மட்டுமல்ல, மாறாக உலகம் முழுமைக்கும். இயேசு இவ்வுலகிற்கு கொண்டு வந்த அமைதி நம்மில் குடிகொள்ள நாம் இறைவனிடம் சரணடைய வேண்டும். என் நெஞ்சம் உம்மை அடையும் வரை இறைவா நிம்மதி இல்லை என்று கூறுகிறார் புனித அகுஸ்தினார். இந்த உலக செல்வங்கள் நமக்கு நிம்மதி தருவதில்லை. உயிருள்ள தேவனாகிய இறைவனை தேடும்போதுதான் அந்த அமைதியை நம் உள்ளம் கண்டுகொள்ளும். அன்பு இறைவா, கவலையிலும் கலக்கத்திலும் வாடும் எங்கள் உள்ளங்களுக்கு நல் அமைதியை தாரும் இறைவா. ஆமேன்.